கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இவ்விணையவழி ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கடவுளை தொழுவோம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையும் பாடும். வீணையே, சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. மகிமையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் காலை வேளையினிலும் உமது தூய சமூகத்தின் நேராக எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தவும், உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவராக, மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்தவராக இருக்கின்ற உம்மை வீண் தூதர் சேனைகள் அனைவரும் ஓய்வின்றி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை வாழ்த்தி போற்றுகின்ற வண்ணமாக இவ்வேளையினிலும் தூய சமூகத்திலே ஆண்டவரை நாங்களும் உம்மை பணிந்து கொள்வதற்கும் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரின் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. ஆண்டவரை ஆராதனை வேளையிலும் உம்முடைய நிறைவான பிரசன்னமும் உமது ஆளுகையும் எங்கள் மத்தியிலே நிறைவாக தங்கியிருக்கின்ற அனுபவங்களை நாங்கள் காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது உண்மை இயல்பிற்கு ஏற்ப ஆண்டவரை வாரதன் வாயிலாக நாங்கள் உம்மை பணிந்து கொள்ள, உம்மை பணிந்து கொள்வதன் வாயிலாக உண்டாகின்ற நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய தூய பிரசன்னத்தால் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அதன் ஒவ்வொரு பகுதியிலும் தூய ஆவியானுடைய தூய வழிநடத்தல் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதி மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 23வது பாமாலையினை பாடுவோம். தொழுவோம் பரனை தூய சிறப்புடன், விழுவோம் அவர் முன் மாட்சி போற்றி என்கின்ற 23வது பாமாலையினை நாம் பாடுவோம்.
சிறப்புடன் விழுவோம் அவர் முன்மாட்சி போற்றி. பொன்னாம் வணக்கமும் தூபமாம் தாழ்மையும் மன்னர் முன் வைத்து பணிவோம் ஏற்றி. வைப்போம் அவர் பாதம் கவலை பாரத்தை பாரம் தாங்கும் திருவுளமே. ஈவானம் வேண்டலை ஆற்றுவார் துக்கத்தை ஜீவ பாதை காப்பார் உத்தமமா. படைக்கும் காணிக்கை மாப்பமாயினோ அடையோமே பயம் ஆராதிக்க. சத்தியம் அன்பு மேலாம் காணிக்க யாகும் அத்தனை பக்தியாய் பூஜித்திட. பயம் நடுக்கத்துடன் படைத்திடினோ தயவாயே பணம் காணிக்கையே. மாலையின் கண்ணிதான் காலையில் களிப்போம் மலைவு போம் நிற்போம் நம்பிக்கையே. தொழுவோம் பரனை தூய சிறப்புடன் விழுவோம் அவர் முன்மாட்சி போற்றி. பொன்னாம் வணக்கமும் தூபமா தாழ்மையும் மன்னர் முன் வைத்து பணிவோம் ஏற்றி. முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம். சங்கீதங்களில் 42வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக படிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தின் இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the Apostolic Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த மன்றாட்டினை நாம் எடுப்போம். லெட் us say the Lord's Prayer. பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்தின் 25வது வசனம் முதல் 30வது வசனம் வரையிலும். Matthew chapter 11 verses 25 to 30. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்தின் 25வது வசனம் முதல் 30வது வசனம் வரையிலும். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவை தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார் என்பதுவே. வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் கால வேளையினிலும் உமது சமூகத்து நேராக ஆண்டவரை நாங்கள் கடந்து வரவும், உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ளவும் நீர் தந்திருக்கின்ற இந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரை வாழ்வின் பாதையில் ஒவ்வொரு நாளும் பாராட்டி வருகின்ற எல்லா விதமான நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, உம்முடைய நிறைவான நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரை நாங்கள் கடந்து வந்த வாழ்வின் பாதைகளில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு போதுமானவராக இருந்திருப்பதற்காக, எல்லா விதமான தீமைகளுக்கும் போராட்ட அனுபவங்களுக்கும் ஆண்டவர் எங்களை விலக்கி பாதுகாத்திருப்பதற்காக, ஆண்டவர் எங்களை வாழ்வின் பாதையினில் தூக்கி சுமந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. உம்முடைய விலகாத அருட்பிரசன்னத்தால் தொடர்ந்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்கின்றோமாக உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக இந்த உலகினில் உம்மை சார்ந்து நாங்கள் வாழ்வதற்குரிய எல்லா ஏதுக்களையும் ஆண்டவர் தந்து வாழ்வின் பாதையில் எங்களை நீர் வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. ஆண்டவரை வேளையிலும் உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து உம்மை ஆராதிக்கின்ற போதும் உம்முடைய நிறைவான பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உணர்கின்றவர்களாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் அகநிலைமை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆய்ந்து பார்க்கவும், ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலே தொடர்ந்து நாங்கள் வழிநடப்பதற்கு எங்களை அர்ப்பணிப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தருகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களிலே நீர் கண்ட குறைவுகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய திருரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி.
ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய திரு ரத்தத்தினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்தவர்களாக நீர் மாற்றி ஆண்டவரே உமது பிள்ளைகளாக வாழ்வதற்குரிய ஏதுக்களை தொடர்ந்து தந்து நீர் காத்து வழிநடத்தியறல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மால் கழுவப்பட்டிருக்கின்றோம், உம்மால் விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டுள்ளோம் என்கின்ற நல் நம்பிக்கையுடையவர்களாக உம்மை அப்பா பிதாவென்று அழைப்பதற்குரிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியுடையவர்களாக ஆண்டவர் எங்களை மாற்றியிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, அந்த நல் நம்பிக்கை நிச்சயத்தோடு உம்முடைய கிருபாச தண்டைக்கு நாங்கள் கிட்டி சேர்ந்து எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் உடைய சமூகத்தினராக கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வேளையிலும் திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பங்களையும் உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரை, நாங்கள் அறிந்திராத பாதைகளிலே வழிநடக்கின்ற போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவ பாதையினில் முன் செல்லுகின்றவராக ஆண்டவரை உம்முடைய நிறைவான வழிநடத்துதலை ஆண்டவர் எங்களுடைய வாழ்வுக்கு தருகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களின் வயது பெற்றோருக்காக உடைய சமூகத்திலே வேண்டி நிற்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் நல்ல சுகபர நன்மைகளை இந்த நாட்கள் நமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பரித்திருந்து கட்டளையிட்டு காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேளையிலும் பல்வேறு நிலைகளிலே பணிகளை செய்து வருகின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பணியிடங்களிலே ஆண்டவரால் உண்டாகின்ற நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. அரசு துறைகளிலும் தனியார் துறைகளிலும் தங்களுடைய சுயமான தொழில்களில் வியாபாரங்களில் என உழைக்கின்ற மது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் வரத்துள்ள பலனை தங்களுடைய வாழ்விலே கண்டுகொள்ளவும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவருக்குள்ளதாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே அனுபவங்களை காணவும் உமக்குள்ளதாக தலை தோங்குகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இல்லங்களில் ஆண்டவரால் உண்டாகின்ற சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பாடும் அன்பும் சிநேகமும் ஐக்கியமும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இல்லங்களில் ஆண்டவர் ஈவாக தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்வும் அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைந்திடவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகளிடத்துவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடைவிண்ணாதுங்கள் என்று அரவணைத்து ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தின அன்பின் ஆண்டவர் மது பிள்ளைகளை ஆண்டவரை உம்முடைய தூய கரங்கொண்டு நீர் அரவணைத்து காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண தொடர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. எல்லா விதமான பலவீனங்களுக்கும் சுகவீனங்களுக்கும் மது பிள்ளைகளை விலக்கி பாதுகாரும். உம்முடைய ஆளுகை உம்முடைய நல்ல ஆசீர்வாதங்கள் உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கல்வி பயின்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஞானத்தை தருகின்றார். அவருடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வருகின்றனமாக ஆண்டவர் தருகின்ற நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் விவேகத்தையும் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகளாக தங்களுடைய கல்வியிலே சிறந்து விளங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் இளைஞர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இளமை காலத்தில் உமது பிள்ளைகள் உமக்கு பிரியமான பாதையில் வழிநடக்கின்ற அனுபவங்களை காண கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தங்களுடைய உயர் கல்விக்காக இன்னும் உயர் பணி வாய்ப்புகளுக்கென தமது பிள்ளைகள் மேற்கொள்கின்ற எல்லா விதமான முயற்சிகளும் பிரயாசங்களும் உமக்குள்ளதாக ஆசீர்வதிக்கப்படுகின்ற அனுபவங்களாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, குடும்பங்களிலே நன்மையான ஈவுகளுக்காக காத்திருக்கின்ற தமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்தில் உண்டாகின்ற நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு காத்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பல்வேறு நிலைகளில் தங்களுடைய பணிகள் நிமித்தமாக தங்களுடைய குடும்ப சூழல் நிமித்தமாக எமது தேசத்தின் பல்வேறு பகுதியிலும் உலகின் பல்வேறு பகுதியிலுமாக வாழுகின்ற தமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரத்திலிருந்து கட்டளையிட்டு காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காணவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் உலகமெங்கிலும் பரவியிருக்கும் நம்முடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடியுமை ஆராதிக்கின்றனரோ அங்கெங்கெல்லாம் நம்முடைய நிறைவான ஒரு பிரசனத்தை ஒவ்வொருவரும் கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, சிறப்பாக இந்திய மெதடிஸ்ட் திருச்சபைகளுக்காக மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காக என்னுடைய பேராயிருக்காக இன்னும் மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான துறை சார்ந்த இறைப்பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய உன்னதமான ஆளுகையும் வழிநடத்துதலும் நல்ல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே திருச்சபையின் வாழ்வினில் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை நாங்கள் காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இத்திருச்சபை ஆண்டவர் இப்பகுதியை நாட்டிற்கு நம்முடைய நோக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
திருச்சபையின் வாழ்வில் ஆண்டவர் தந்திருக்கின்ற விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ரட்சிக்கப்படுகின்றவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற எண்ணமாக தூய ஆவியானுடைய ஒத்தாசையோடு வழிநடத்துதலோடு உம்முடைய திருச்சபையானது தொடர்ந்து வளர்ந்தோங்க ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையின் சபை செயற்குழுவிற்காக, ஒவ்வொரு கிளை சங்கங்களுக்காக, ஒவ்வொருடைய கரங்களிலும் ஆண்டவர் தந்திருக்கின்ற பொறுப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய கரங்களிலிருந்து உமது பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற பொறுப்புகளை சீரிய முறையிலே செய்து நிறைவேற்றி இறை நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, வேளையிலும் எங்களுடைய தேசமெங்கிலும் பல்வேறு நிலையிலே நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான அர்ப்பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு மிஷனரி சங்கங்களினூடாக இணைந்து உமக்காக பணிவுடையாற்றுகின்ற தமது மக்களுக்காக, இன்னும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களினூடாக உமக்கென சேவை செய்கின்ற பிள்ளைகளுக்காக, இன்னும் பல்வேறு நிலையிலே தனிநபர்களாக ஆண்டவரை உமக்கென இறைப்பணி ஆற்றுகின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. எங்களுடைய தேசம் உம்மை பற்றிய அறிவினாலும் அன்பினாலும் நிரப்பப்படுவதற்கு வேண்டிய கிருபைகளையும் கால சூழ்நிலைகளையும் ஆண்டோர் கட்டளையிட்டு காத்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் உடைய ராஜ்யத்தின் நற்செய்தி சென்றடையாத இடங்களில் எல்லாம் உடைய ராஜ்யத்தின் நற்செய்தி சென்றடையவும், ஆண்டவரே சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் என்கின்ற ஒன்றமாகும் அது முழு படைப்பும் உம்மை பணிந்து கொள்வதற்கு நேராக வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, தேசத்தில் உயரதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்தை செவையான பாதையிலே வழிநடத்தி செல்வதற்கு வேண்டிய ஞான நன்மைகளையும் அனுகூலமான சூழ்நிலைகளையும் உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு ஆண்டவர் கட்டளையிட்டு காத்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கொரோனா வைரஸினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து ஆண்டவர் தந்து வருகின்ற விடுதலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பூரணமான ஆண்டவரை விடுதலையை எங்களுடைய தேசத்தின் வாழ்விற்கு ஆண்டவர் கட்டளையிட்டு என்னுடைய தேசத்தினை தொடர்ந்து ஆசீர்வதித்து செவையான பாதையிலே வழிநடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரை, சிறப்பாக நாங்கள் வாழுகின்ற இந்த மும்பை பட்டணத்திற்காக, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கின்றோம். இந்த பட்டணத்தின் அனைத்து செயல்பாடுகளிலும், இம்மாநிலத்தின் அனைத்து செயல்பாடுகளிலும் ஆண்டவருடைய நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இன்னும் தேசத்தின் எல்லா மாநிலங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் காத்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசம் சந்தித்து வருகின்ற பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலைகளுக்காக உடைய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய நன்மைகளும் ஆண்டவரே அவருடைய வாழ்வின் ஆதாரங்களும் கிடைக்க பெற்று உமக்குள்ளதாக சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. உம்முடைய நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தொடர்ந்து எங்களுடைய தேசத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்கு பரத்திருந்து தந்து காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேளையிலும் எங்களுடைய தேசத்தின் எல்லை பகுதிகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்திலே அமைதியும் சமாதானம் நிலைவிடுவதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் கட்டளையிட்டருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அண்டை நாடுகளோடு நல்லுறவு பூண்டு வாழுகின்ற அனுபவங்களை காண கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அனைத்துலக தேசங்களுக்காக வேண்டுகின்றோம். எங்கும் அமைதியும் சமாதானம் நிலவிட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. எல்லா நாடுகளிலும் ஆண்டவரை இயல்பு வாழ்வு திரும்பிடவும், ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கின்ற அனுபவங்களை மதுமக்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் பல்வேறு நிலைமைகளிலே தங்களுடைய வாழ்விடங்களில் இருந்தவர்களாக இவ்வாரத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற மதுமக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். உம்முடைய நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களை ஒவ்வொருடைய வாழ்வுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுடைய பயங்களை அகற்றுகின்றவராக, எங்களுடைய திகில்களை எங்களை விட்டு மாற்றுகின்றவராக, உம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வின் பாதையினில் தந்து எங்களை நீர் வழிநடத்துகின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நானே உன் தேவன் என்று எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி வழிநடத்துகின்ற ஆண்டவருடைய உன்னதமான ஆளுகையின் நல்ல ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு மென்மேலும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. உம்முடைய தெய்வீக பாதுகாப்பை தாரும். உம்முடைய பராமரிப்பை ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் கட்டளையிட்டு காத்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களில் கொடுக்கின்றோம். உமது உன்னதமான ஆளுகையை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துதிகரம் மெம்மையா உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தை காண்போர் மிஸ்ஸஸ் ரீட்டா மதியரசன் 12th ஜூலை, மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் சாந்தி மனோஜ் 13th ஜூலை. இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினங்களை காணும் திருச்செவன் பிள்ளைகளை திருச்செவன் சார்பிலே வாழ்த்துகின்றோம், இறையாசி கூறுகின்றோம்.
ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டினை தமது பிள்ளைகளுக்கு புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக அமைத்து கொடுக்க தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். இயேசுவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலோ அல்லவே, பராக்கிரமோ அல்லவே, பலத்தினாலோ அல்லவே, பராக்கிரமோ அல்லவே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. வாழ்வின் சகல நன்மைகளுக்கும் அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக திகழ்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தினில் தங்களுடைய பிறந்த தினத்தை காணும் திருச்சின் பிள்ளைகளுக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் கிருபையாக இது பிள்ளைகளுடைய வாழ்விலே பாராட்டியிருக்கின்ற எல்லா விதமான நன்மைகளுக்காக நல்ல ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் செவையான பாதைகளிலே உமது பிள்ளைகளை நீர் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கின்ற தயவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்ற ஒன்றமாக இவ்வாரத்திலும் உமது பிள்ளைகள் பிரவேசிக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டினை ஆண்டவர் தம்முடைய புதிய நன்மைகளாலும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களாலும் உமது பிள்ளைகளுக்கு நிறைத்து ஆசீர்வாதமான ஆண்டாக உமது பிள்ளைகளுக்கு நீர் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று செபிக்கின்றோம். ஆண்டவர் தமது பிள்ளைகளுடைய வாழ்வினில் முன் செல்லுகின்றவராக கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வை பண்ணி தந்து செவ்வையான பாதையிலே வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண ஆண்டு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் கூறுவதைப் போல நீர் தருகின்ற நன்மைகளும் நற்கிருபைகளும் உமது பிள்ளையுடைய வாழ்வில் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக வேளையிலும் உமது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கின்ற போது நல்மீட்பரே, நீரும் உமது பிள்ளையுடைய பிரசன்னராகி உமது மக்களை ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரே சுநாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 328வது பாமாலையினை பாடுவோம். அஞ்சாதிரு என் நெஞ்சமே, உன் கர்த்த துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கின்ற 328வது பாமாலையினை நாம் பாடுவோம். துன்ப
கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இந்நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்தின் 28வது திருவசனம். மேத்யூ சாப்டர் 11 verse 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இருந்தவண்ணமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மகிமையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் காலவேளையிலும் உம்முடைய சமூகத்தினராக நாங்கள் எங்களை ஒருமுகப்படுத்தவும், உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும், உமது திருவார்த்தைகளை சிந்திக்கவும் ஆண்டவரின் நாளில் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உமது வார்த்தைகள் ஒளிந்து போகாதவைகளாக, நித்தியமானவைகளாகவும் நிலைவரமானவைகளாகவும் எங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்க்கின்ற வல்லமை பொருந்தியதாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளிலும் உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதன் வாயிலாக உண்டாகின்ற நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வாழ் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சத்திய ஆவியாகிய தூய ஆவியானவர் எங்களை சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது வேதத்தின் மகத்துவங்களை கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து, ஆண்டவரை நீர் எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை நாங்கள் காண உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் கொடுக்கின்றோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இந்த நாளிலும் நாம் படிக்க கேட்ட மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்தின் 28வது வசனத்தினில் ஆண்டவர் இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். இன்று நாம் வாழுகின்ற இந்த உலகினில் மக்கள் பல்வேறு விதமான பாரங்களை சுமக்கின்றவர்களாக திகழ்கின்ற அனுபவங்களை நாம் காண்கின்றோம். உலகளாவிய நிலைமையினில் மக்கள் கொரோனா வைரஸினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை தங்களுடைய வாழ்வின் பாரங்களாக கருதுகின்ற சூழலை நாம் காண முடிகின்றது. இன்னும் பல்வேறு நிலைமைகளிலே மக்கள் தனிப்பட்ட வாழ்வின் நிலைமையினிலும் தங்களிலே பலவிதமான பாரங்களை சுமக்கின்ற அனுபவமுடையவர்களாக வாழுகின்றவர்களாக திகழ்கின்றனர். பலர் தங்களுடைய சரீர ரீதியான வேதனைகளை அல்லது பாரங்களை சுமக்கின்றவர்களாக திகழ்கின்றார்கள். இன்னும் பலர் தங்களுடைய மனதளவிலான பாரங்களையும் பெரும் சுமைகளையும் சுமக்கின்றவர்களாக இவ்வுலகினில் வாழுகின்ற அனுபவங்களை நாம் காண்கின்றோம். இப்படி பல்வேறு நிலைமையினில் நாம் வாழுகின்ற சமூகத்தினில் மக்கள் பார சுமையினால் அவதிப்படுகின்ற அல்லது பார சுமைகளை சுமந்து இளைத்து போன நிலைமையினில் வாழுகின்ற மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அனுபவங்களை நாம் காண முடிகின்றது. இவ்வாற சுமை சுமக்கின்ற அனுபவத்திலிருந்து தங்களுக்கு விடுதலை என்பது கிடைக்குமா என்று ஏங்கி நிற்கின்ற மக்கள் கூட்டத்தை இன்று நாம் வாழுகின்ற சமூகத்திலும் நாம் காண முடிகின்றது. இவனமாக வாழுகின்ற மக்களுக்கு ஆண்டவரின் திருவார்த்தையானது இன்றும் நம்பிக்கை தருகின்ற வார்த்தையாக அமைகின்றதாக இருக்கின்றது. அது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். இன்றைக்கு நாம் வாழுகின்ற சூழலில் மக்கள் பல்வேறு நிலைமையிலே தாங்கள் சுமக்கின்ற பாரங்களை கண்டு ஒதுங்குகின்ற அனுபவங்கள் அல்லது பிறருடைய சுமையை சுமப்பதற்கு
தயங்குகின்ற அனுபவங்கள் நிறைந்த சமூகத்தினில் நாம் வாழுகின்ற போது நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் தம்மண்டை அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசுவின் இந்த அழைப்பு என்பது எத்தகையதாக இருக்கின்றது என்று நாம் சிந்திக்கின்ற போது, முதலாவதாக ஆண்டவர் தம்மிடத்தில் வரும்படியாக அழைக்கின்றவர்களுக்கு அவர் அருளி செய்வது என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது, ஆத்துமாக்களுக்கான இளைப்பாறுதலை ஆண்டவர் தருகின்றவராக இருக்கின்றார். தம்மண்டை வருபவருக்கு ஆண்டவர் ஆத்தும இளைப்பாறுதல் என்பது அவருடைய வாழ்வுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்தின் 29வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசுவினிடத்தில் நாம் வருகின்ற போது அவர் நம்முடைய வாழ்விற்கு அருளி செய்வது என்ன என்று சொல்லுகின்ற போது, நமது ஆத்துமாவுக்கு தேவையான இளைப்பாறுதலை ஆண்டவர் தருகின்றவராக இருக்கின்றார் என்று நாம் காண்கின்றோம். He gives rest to our soul. ஆத்தும இளைப்பாறுதலை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். இன்று நாம் வாழுகின்ற சூழலில் மக்கள் பல்வேறு விதமான நிலைமைகளிலே போராட்ட அனுபவங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்கின்றவர்களாக திகழுகின்ற போது, தங்களில் ஆறுதல் அற்றவர்களாக இளைப்படைந்தவர்களாக இருக்கக்கூடிய சூழலில் ஆண்டவருடைய சமூகம் என்பது இங்கே ஆறுதல் தருவதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். திருமறையினில் இவ்விளைப்பாறுதலை பெறுவதற்கு மக்கள் பல்வேறு நிலைமையிலே முயற்சிக்கின்ற அனுபவங்களை நாம் காண முடிகின்றது. சிறப்பாக இந்த நாளில் நாம் படித்த சங்கீதத்திலே நாம் காண்கின்ற போது, அங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்தும வியாகுலங்களை ஆண்டவருக்கு முன்பதாக எடுத்து கூறுகின்றதை நாம் காண முடிகின்றது. மேலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதத்தின் 6வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று அங்கே சங்கீதக்காரன் தான் சந்திக்கின்ற துன்பமான துயரமான சூழலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்ற அனுபவத்தை நாம் அங்கே காண முடிகின்றது. ஆக புறாவை போல சிறகுகள் இருந்தால் இந்த துன்ப துயர அனுபவங்களிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள இயலும் அல்லது அதிலிருந்து விடுபட இயலும் என்கின்ற வாஞ்சை அவருக்குள்ளதாக எழுகின்றதை நாம் காண்கின்றோம். எனினும் இவ்வுலக வாழ்வினில் நாம் சந்திக்கின்ற பெரும் துயரங்கள் வருத்தங்கள் இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் ஒருவரே நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதையும் திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக யாத்ராகமம் 33வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இங்கு மோசேயிடம் கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். வளம் நிறைந்த கானான் தேசத்தை நோக்கிய இப்பயண பாதையினில் ஏற்படுகின்ற போராட்ட அனுபவமானது வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் மோசேயினுடைய வாழ்வினிலே ஏற்படுத்துகின்ற போது, அவர் ஏறெடுக்கின்ற விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பதிலானது, நான் உனக்கு
இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். துன்பத்தை கண்டு அல்லது துயரத்தை கண்டு அவைகளிலிருந்து தப்பிச் செல்வதற்கு மோசே முயற்சிக்காமல் மாறாக ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பிப்பதின் வாயிலாக கடவுள் தருகின்ற இளைப்பாறுதலை அவர் பெறுகின்றவராக மாறுகின்ற அனுபவத்தையும் அவருடைய வாழ்வினிலே நாம் காண முடிகின்றது. ஆக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இங்கே அழைக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, இவ்வழைப்பானது நமது வாழ்விற்கான இளைப்பாறுதலை தருகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். இவ்வுலகினில் திருமறைக்கு அடுத்தபடியாக அதிகமாக படிக்கப்பட்ட நூல் என்று ஒன்று உண்டு என்று சொன்னால் அது மோட்ச பிரயாணம் என்று சொல்லுகின்ற நூலாகும். தி பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்று சொல்லுகின்ற அந்த புஸ்தகமானது எவண்ணமாக இவ்வுலக வாழ்வினில் நாம் பெறுகின்ற துன்பங்களிலிருந்தும் பெரும் பார சுமைகளிலிருந்தும் நாம் விடுதலை பெறுகின்றோம் என்பதை விளக்குகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அப்புஸ்தகத்தை நாம் படிப்பதின் வாயிலாக எவண்ணமாக நம்மை அழுத்துகின்ற பாரங்களும் சுமைகளும் ஆண்டவர் இயேசுவினால் நம்மை விட்டு அகலுகின்றது என்பதை விளக்குவதோடு நம்முடைய ஆத்துமாவிற்கு உண்டாகுகின்ற இளைப்பாறுதலை குறித்தும் அது விளக்குகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் இங்கே அழைக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, அவரிடத்தில் வருகின்றோருக்கு ஆண்டவர் இங்கே ஆத்தும இளைப்பாறுதலை தருகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். மேலும் இந்த உலக வாழ்வினில் நாம் சந்திக்கின்ற அனுபவங்களால் நம்முடைய ஆத்துமா என்பது இளைப்பாறுதல் அடைய இயலாது என்பதை மக்கள் அறிந்து உணர்கின்ற அனுபவங்களை நாம் பல்வேறு சூழல்களிலே உணர முடிகின்றது. ஆகவே தான் புனித அகஸ்டின் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, மனிதருடைய ஆத்துமா சமாதானம் அல்லது ஆறுதல் அடைவது என்று சொல்லுகின்ற பொழுது, எப்பொழுதாவது ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகின்றதோ அப்பொழுதே அது இளைப்பாறுதல் அடைகின்றதாக மாறுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஒருவேளை இன்று நாம் வாழுகின்ற சூழலில் மக்கள் பல்வேறு விதமான வருத்தங்களையும் பாரங்களையும் சுமைகளையும் சுமக்கின்ற சூழல்கள் வரும்போது அவைகளிலிருந்து விடுபடுவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் கிறிஸ்துவின் அண்டையினில் கடந்து வருவதின் மூலமாக மாத்திரமே நம்முடைய ஆத்துமத்திற்கான இளைப்பாறுதல் என்பது கிடைக்கின்றது என்பதை திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஆண்டவர் இங்கே என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பதின் வாயிலாக அவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். He calls us to learn from him. ஆண்டவர் இங்கே அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். பொதுவாக யூத மரபினில் சிறந்த ரெவிமார்களை தெரிந்தெடுத்து அவரிடத்திலே கல்வி கற்பது என்பது யூத மரபாக அமைந்திருக்கின்ற போது, இங்கே ஆண்டவர் இயேசு மக்களை தேடி வந்து அவர்களை தன்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு அழைக்கின்ற அனுபவத்தை நாம் இங்கே காண முடிகின்றது. மேலும்
அவரிடத்திலே கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, அவரிடத்தில் இருக்கின்ற இறை வெளிப்பாட்டினை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்தின் 25வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாய் இருக்கிறது என்று கூறுவதோடு, ஆண்டவர் தம்முடைய ஞானத்தை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து சாதாரணமான எளிய மக்களினுடைய வாழ்விற்கு வெளிப்படுத்துகின்றவராக செயல்படுவதோடு மாத்திரமல்லாமல், குமாரனாகிய இயேசுவை அறிவதின் வாயிலாக கடவுளை அறிந்து கொள்வதற்குரிய கல்வியினை அவர்கள் பெறுகின்றவர்களாக இருக்கின்றனர் என்பதை ஆண்டவர் இயேசு இங்கே எடுத்து கூறுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் பாரம் சுமக்கின்ற இம்மக்கள் வாழ்வு பெறுவதற்கு ஆண்டவரை அறிதல், ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுதல் என்பது அவசியமானதாக இருக்கின்றது என்பதை நாம் காண முடிகின்றது. இன்றும் மக்கள் பல்வேறு நிலைமைகளிலே தங்களுடைய துன்ப துயர அனுபவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பல்வேறு விதமான காரியங்களை தங்களுடைய வாழ்விலே செய்து நிறைவேற்றுவதற்கு முற்படுகின்ற அனுபவங்களை எல்லாம் நாம் காண்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு அழைக்கின்றார். அவரை அறிவதின் வாயிலாக, அவரை கற்று உணர்வதின் வாயிலாக இவ்வுலக வாழ்வினில் நாம் சந்திக்கின்ற துன்ப துயர அனுபவங்களிலிருந்து நாம் வெளிவர இயலும், அவைகளை மேற்கொள்ள இயலும் என்பதை ஆண்டவர் எடுத்து கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். இதனை ஆண்டவர் தம்முடைய சீடர்களை அழைத்த அனுபவத்தோடு நாம் ஒப்பிட்டு சிந்திக்கின்ற பொழுது, ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று அவரை பின்தொடர்ந்த சீடர்களை ஆண்டவர் அழைத்து வந்து பாருங்கள் என்று கூறியதின் தொடர்ச்சியாக அவரோடு அவர்கள் தங்கியிருந்து அவர்கள் அவரிடத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் கூறியது, மேசியாவை கண்டோம் என்று குறிப்பிடுகின்றதை யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே நாம் காண்கின்றோம். ஆக இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனால் அறிமுகப்படுத்தப்பட்ட இயேசுவானவரை பின்தொடர்ந்த யோவானின் சீடர்கள் அவரோடு தங்கியிருந்ததின் வாயிலாக அவரை மேசியா என்று கண்டுகொள்ளுகின்ற அனுபவத்தை நாம் காண முடிகின்றது. அவர் எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் நம்மை விடுதலை செய்கின்றவர் என்கின்ற புரிதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக இயேசுவினிடத்தினில் நாம் கடந்து வருகின்ற போது நமது வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் போராட்ட அனுபவங்களிலிருந்தும் நாம் மீண்டு வருவதற்கான வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இயேசுவினிடத்தினில் நாம் கடந்து வருகின்ற போது நம்முடைய பாரங்கள் என்பவைகள் நம்மை விட்டு அகலுகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண முடிகின்றது. மேலும் இந்த அழைப்பானது ஒரு குறிப்பிட்ட சாராருக்காக மாத்திரம் உரியதாக அல்லாமல், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கின்றார். எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவரிடத்தில் வருவோருக்கு அவர் எல்லாரையும் அழைக்கின்ற ஆண்டவர் அவரிடத்திலே கற்றுக்கொள்ள அழைக்கின்றார். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதின் வாயிலாக இவ்வுலக வாழ்வின் பாரங்களிலிருந்து, பெரும் சுமைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஏதுக்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு ஏற்படுத்தி தருகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம்.
அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, அது அவருடைய நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்தின் 29வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக கற்றுக்கொள்ள அழைக்கின்ற ஆண்டவர் அவருடைய நுகத்தை நம்முடைய வாழ்வினிலே ஏற்க ஆண்டவர் அழைக்கின்றவராக இருக்கின்றார். நுகம், யோக் என்பது திருமறையினில் பொதுவாக பாரத்தை குறிப்பதாக அமைகின்றதாக இருக்கின்றது. இஸ்ரவேல் மக்களின் வாழ்வியல் சூழல் சார்ந்த நிலைமையினில் 2 மாடுகள் இணைந்து ஒரு பாரத்தை இழுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாகவும், இன்னும் அது அடிமைத்தனத்தை வலியுறுத்துகின்றதாகவும் அமைகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் திருமறை சார்ந்து அறிய முடிகின்றது. எகிப்தின் அடிமைத்தன நுகத்தை ஆண்டவர் உடைத்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் என்பது திருமறை நமக்கு போதிக்கின்ற உண்மையாக அமைகின்றதாக இருக்கின்றது. இன்னும் வளம் நிறைந்த கானான் தேசத்திலே இறைமக்கள் குடியமர்ந்த பின்பு ஆண்டவரை விட்டு அவர்கள் பின்வாங்கி போவார்களே என்று சொன்னால், அவர்கள் மீது இருப்பு நுகங்களை மாட்டி அவர்களை அடிமையாக்கப்படுகின்ற அனுபவத்தை அவர்கள் அடைவார்கள் என்கின்ற எச்சரிப்பையும் ஆண்டவர் கொடுக்கின்றதையும் நாம் காண முடிகின்றது. இன்னும் ஆண்டவர் இயேசுவின் காலத்தினில் யூத சமயமானது பல்வேறு நிலைமைகளிலே இறைமக்களை அடிமைப்படுத்தியதாக அமைந்திருந்தது என்பதை திருமறை சார்ந்து நாம் அறிய இயல்கின்றது. சிறப்பாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இயேசுவின் காலத்தினில் நியாயப்பிரமாணமானது இறைமக்களுடைய வாழ்வினில் நுகத்தடியை போல பாரமானதாக மாறியிருந்தது. விடுதலை வாழ்விற்காக அழைக்கப்பட்டிருந்த இறைமக்கள் நியாயப்பிரமாணத்தின் நுகத்தை தங்களுடைய வாழ்வினில் சுமந்தவர்களாக, இளைப்படைந்தவர்களாக மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் இங்கே அவர்களை தன்னுடைய நுகத்தை அவர்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்வதற்கு அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக நியாயப்பிரமாணமாகிய சட்டதிட்டங்கள் மூலமாக வழிநடத்தப்படுகின்ற நிலைமையினில் இருந்து ஆண்டவருடைய நுகத்தை அவருடைய வாழ்விலே ஏற்றல் என்பது ஆண்டவர் இயேசுவின் ராஜ்யத்திற்கு அல்லது அவருடைய ஆளுகைக்கு உட்படுகின்ற வாழ்வாக மாறுவதற்கு ஆண்டவர் அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த நுகத்தை ஏற்றல், ஆண்டவர் இயேசுவின் நுகத்தை ஏற்றல் என்று சொல்வது 2 முக்கியமான காரியங்களை வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஒன்று, ஆண்டவரின் ஆளுகைக்கு உட்படுவதற்கு வேண்டிய தாழ்மையையும், இன்னொன்று ஆண்டவரின் திருவார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதலையும் அது எதிர்பார்க்கின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண முடிகின்றது. ஆக நுகத்தை ஏற்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசுவின் போதனைகளை ஏற்கின்ற மன நிலை உடையவர்களாக
தங்களை தாழ்த்துதல் என்பது அவசியமானதாக இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஆகவே தான் தாமஸ் ஏ கெம்பிஸ் என்பவர் குறிப்பிடுகின்ற போது, தாழ்மையுள்ளோருக்கு ஆண்டவர் அதிகமாக உதவிகளை செய்கின்றவராக இருக்கின்றார் என்று அவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. மேலும் புனித அகஸ்டின் அவர்கள் குறிப்பிடுகின்ற போதும், கிறிஸ்தவ சமயத்தின் முக்கியமான தன்மை எது என்று குறிப்பிடுகின்ற போது அது தாழ்மை என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து குறிப்பிடுகின்ற போதும், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக ஆண்டவர் இயேசு இங்கே வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, அது அவருடைய நுகத்தை ஏற்பதற்கு அல்லது அவருடைய நுகமாகிய அவருடைய ஆளுகையை ஏற்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய ஆளுகைக்கு உட்படுகின்ற போது அவருக்கு முன்பதாக நாம் நம்மை தாழ்த்துகின்றவர்களாக மாறுகின்றோம். ஏனெனில் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கின்றவராக இருக்கின்றார். இத்தாழ்மையின் அனுபவத்தை ஆண்டவருக்கு முன்பதாக வெளிப்படுத்தி கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கான சுகத்தை பெற்றுக்கொண்டதையும் திருமறையின் வாயிலாக நாம் அறிகின்றோம். மேலும் இந்நுகம் என்பது இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றதையும் நாம் காண்கின்றோம். ஆக அவனமாக ஆண்டவருடைய இறைவார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கான விடுதலையை தருகின்றவராகவும் பார சுமைகளிலிருந்து நம்மை விடுவிப்பவராகவும். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாட்களில் நாம் வாழுகின்ற இச்சூழலில் பல்வேறு விதமான நிலைமைகளிலே மக்கள் சரீர ரீதியாகவும் உளம் சார்ந்த நிலைமையினிலும் இன்னும் சமூக ரீதியாகவும் என பல்வேறு விதமான பாடுகளின் அனுபவங்களையும் பெரும் சுமைகளின் அனுபவங்களை சுமக்கின்ற அனுபவமுடையவர்களாக வாழுகின்ற போது இறை வார்த்தையானது நமது வாழ்விற்கான நல் நம்பிக்கையை தருகின்றது. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். அவனமாக அவருடைய அழைப்பினை ஏற்று அவரிடத்திலே நாம் வருகின்ற போது ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கான இளைப்பாறுதலை அவர் தருகின்றவராக இருக்கின்றார். அவ்விளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கின்றார். இன்று ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற வாஞ்சை என்பது நம்முடைய வாழ்வில் உண்டா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இறை வார்த்தைகளை கற்கின்ற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வில் உண்டா என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இறை வார்த்தைகளை கற்பதின் வாயிலாக ஆண்டவருடைய ஆளுகையை நம்முடைய வாழ்வினில் ஏற்றுக்கொள்ளுகின்ற அனுபவத்திற்கு நேராக வழிநடத்துகின்ற தாழ்மையும் கீழ்ப்படிதலும் நம்முடைய வாழ்வில் உண்டா என்பதையும் நாம் சிந்தித்து பார்த்து ஆண்டவர் தருகின்ற விடுதலை நிறைந்த வாழ்விற்கு உகந்தவர்களாக வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 209வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். ஆ இன்ப காலமல்லோ ஜெபவேளை ஆனந்த காலமல்லோ என்கின்ற 209வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். இன்ப காலமல்லோ ஜெபவேளை ஆனந்த காலமல்லோ. இன்ப காலமல்லோ ஜெபவேளை ஆனந்த காலமல்லோ. பூவின்
கவலைகள் போக்கியன் ஆசையை பொன்னுலகாதிபன் முன்னே கொண்டேகிடும் இன்ப காலமல்லோ ஜெப வேளை ஆனந்த காலமல்லோ துன்பம் துயர் நீக்கி பொல்லாங்கன் சோதனைகள் போகி அம்பரவாசிகளோ இதயத்தை இன்ப உறவாக்கி கம்பீரமாகவே தம்பிரானாசனம் கேட்டி மகிழ்வுடனூற்று வர செய்யுமா இன்ப காலமல்லோ ஜெப வேளை ஆனந்த காலமல்லோ ஜீவ ஆறுதல் பெற்று பீஸ்காவின் சிகரமத நீலூற்று தேவனக கண்ணுற்று சடத்தை ஜெகத்தில் எறிந்து விட்டு ஆவிகளிப்புடன் ஆகாயம் செல்லவே அன்போடு பார்த்து நல் வந்தனம் சொல்லுவே இன்ப காலமல்லோ ஜெப வேளை ஆனந்த காலமல்லோ இன்ப காலமல்லோ ஜெப வேளை ஆனந்த காலமல்லோ. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மை பொருந்திய அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்நாள் நம்முடைய தூய சமூகத்தினராக எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து உம்மை ஆராதிக்க உமது திருவார்த்தைகளை சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவரே நீர் எங்களை அழைக்கின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, எங்களை சூழ எத்தனை விதமான துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாடுகளும் நிறைந்த அனுபவங்கள் ஆண்டவரே எங்களை அணுகுகின்ற போதும் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களோடு உடன் இருக்கின்றவராக, ஆண்டவரே நீர் எங்களை உம்மண்டை அழைக்கின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய ஆத்தும வியாகுலங்களில் ஆண்டவர் உடனிருப்பவராக இருப்பதற்காக, ஆண்டவர் எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு தேவையான இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிடுகின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்மண்டை நாங்கள் வருகின்ற போது உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்மிலிருந்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடவுளின் தன்மை இன்னது என்பதை நாங்கள் அறிந்திடவும், எங்களுடைய அறியாமைகள் எங்களை விட்டு அகலவும், எங்களுடைய வாழ்வின் பாதைக்கான மெய்யான புரிதலை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்கின்றவனமாக ஆண்டவரே, உம்முடைய சாந்தத்தையும் உம்முடைய மனத்தாழ்மையையும் நாங்கள் அறிந்து கொள்ள, அதன் வாயிலாக கடவுளின் தன்மையினை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்மண்டை வந்து நாங்கள் கற்றுக்கொள்வதின் வாயிலாக உம்முடைய நுகத்தை எங்களுடைய வாழ்வினில் ஏற்று ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கின்ற கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்வுக்கு தருகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அடிமைத்தன நுகங்களை
ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலிருந்து உடைக்கின்றவராகவும், உம்மால் உண்டாகுகின்ற விடுதலையின் நுகத்தினை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு அருளி செய்து, ஆண்டவரே செவையான பாதையினில் நீர் எங்களை வழிநடத்துகின்றவராக இருப்பதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ ஆண்டவர் நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று செபிக்கின்றோம். தாழ்மையும் கீழ்ப்படிதலும் ஆகிய நற்குணங்களை ஆண்டவரே உம்முடைய நுகத்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஏற்பதின் வாயிலாக நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக செயல்படுகின்ற அனுபவங்களை காண, அதன் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் வருகின்ற எல்லா விதமான வருத்தங்களையும் உம்மை சார்ந்து மேற்கொள்ள உம்முடைய நல்ல ஆசிகளை பெற்றவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று செபிக்கின்றோம். இந்நாளிலும் பல்வேறு விதமான விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் எதிர்பார்ப்புகளோடும் உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பிக்கின்ற உமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான வருத்தமான அனுபவங்களையும் பார சுமைகளின் அனுபவங்களையும் உமது பிள்ளைகளை விட்டு நீர் அகற்றி, ஆண்டவரே லகுவானதாக உமது பிள்ளைகளுடைய வாழ்வினை நீர் அமைத்து கொடுக்கின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று செபிக்கின்ற சுவாமி. தொடர்ந்து உம்முடைய நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரத்திருந்து கட்டளையிட்டு காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துதிகரமையா உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்னும் இன்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நல் மீட்பர்